ஜீவிதம் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நன்மைக்கு மாத்திரம் தேவன் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் சபையை விட்டு ஓடாதவர்கள், உழைத்து தாங்குறவர்களாக, உழைத்து தோல் கொடுக்கிறவர்களாக, பிரயாசப்படுவதாக நாம் இருக்க வேண்டும். ஆக ஈசாக்கு சொல்லுகிறான், இல்லை இல்லை நான் திரும்பி போக மாட்டேன். நீரே அரண்மனையை விட்டு, வீட்டை விட்டு, நாட்டை விட்டு வனாந்தரத்துக்கு போகும்போது எனக்கு இங்கே என்ன வேலை? எவ்வளோ ஒரு உண்மையான அன்பை பார்க்க சொல்ல பாருங்க. 20ஆம் வசனத்துல, கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக. அவன் ஒரு உண்மையான சேவகன் என்பதை அறிந்து கொண்டார் காவில். உண்மையுள்ள மனிதன் என்பதை அவர் அறிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், காலையில் கர்த்தர் நாம் மேம்படுவதாக. எத்தனை பேர் நாம் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறோம், உண்மையாய் ஆராதிக்கிறோம், உண்மையாய் ஆண்டவரை தேடும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அப்படி கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும். அப்படி கிருபை நம்மை பாதுகாக்கும். அப்படி கிருபை நமக்கு போதுமானது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் ஆண்டவர் இருக்கிற இடத்தில் நான் இருப்பேன் என்று ஈசாய் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தாவீது 22ஆம் வசனம், ஈசாயை நோக்கி நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈசாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்துக்கு போகிற வழியே நடந்து போனார்கள். வனாந்திரம் ஏதோ நாட்டுக்கு திரும்பி வராரு, வீட்டுக்கு திரும்பி வராரு அப்படின்னு சொல்லி ஈசாய் கூட வந்தான்னா அவனுக்கு ஏதாவது சலுகை கிடைக்கும். சரி நம்ம கூட வந்தான், ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம், காரணத்தில் ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாவீது செய்வாரன் வந்திருக்கான்னு சொல்லுவோம். ஆனால் நாட்டை விட்டு, வீட்டை விட்டு வனாந்தரத்துக்கு போகிறான். வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? வனாந்தரத்தில் செழிப்பு இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? தண்ணி கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. நன்மை கற்றுக்க ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேவனை தேடாது, நன்மைக்காக மாத்திரம் தேவனை தேடாது. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை தேடுங்கள். வனாந்தர வாழ்க்கை விரும்பியான ஒரு வாழ்க்கை, ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை, உபத்திரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நினைத்தபடி எதுவும் சாப்பிட முடியாது, நினைத்த நேரத்தில் தூங்க முடியாது, நினைத்த போது எதையும் செய்ய முடியாது, விரும்பினது கிடைக்காது. அதான் வனாந்தரம். விடாய்த்த பூமி, தண்ணீரற்ற நிலம், கேட்பற்ற ஒரு சூழ்நிலை, விசாரிக்க ஒருவன் இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. தேவனால் மகிமைப்படுவதாக. யார் தங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார், அவர்களை கர்த்தர் நித்தமும் நடத்துகிறது. கைவிடாதது, வாழ்வில் அற்புதத்தை, அதிசயத்தை செய்கிறது. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப பெருசு, விசுவாசம் தான் ரொம்ப பெருசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈசாய் வனாந்தரத்திலே தாவீதோடு நடந்தான், பிரயாசப்பட்டான், தன்னை அர்ப்பணித்தான். தாவீதோடு சேர்ந்து பாடுகளை அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆகவே அவனுக்கு ஆண்டவர்
என்ன தருவார்? ராஜா என்ன தருவார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னார், உண்மையும் கிருபையும் உம்மோடு இருப்பதாக நீ திருப்பி போ. ஆனால் நான் போக மாட்டேன்னு சொன்னான். என் ஆண்டவனாகி ராஜா எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வாழ்வோ சாவு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் மிக முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 2 சில வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் வசனம், பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்திலே இரக்கம் பெற்றது. ஆமென். அல்லேலூயா. வனாந்தரத்தில் என்ன கிடைக்கும்? விடாய்த்த பூமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே அவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. 10ஆம் தேதி ஈத்தாயும் கூட வருகிறான். அவனோடு சேர்ந்து 600 பேர் கிட்ட வராங்க. இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நான்கு கட்டளை பிள்ளை அனாந்தரம் பாடுகளை கண்டு பயப்படாமையான உபத்திரங்களை கண்டு சோர்ந்து போகாது இருக்கிறதுதான் பிள்ளை. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதலையாக பின்பற்றுவதுதான் ஆவிக்குரியவர்கள். நன்மையானாலும் தீமையானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் ஜீவனானாலும் மரணமானாலும் பசியானாலும் குளிரானாலும் நிர்வாணமானாலும் அந்நியஜானமானாலும் சொந்த ஜானமானாலும் எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாராலே பிரிக்க கூடும் என்று பவுல் கேட்டார். இதுதான் உண்மையான ஆவிக்குரிய ஜீவிதம். ஆகவே அவருடைய உண்மை, அவருடைய உத்தமம், அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு ராஜா பார்த்தார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி தேவாதி தேவன், இந்த கால வேளையில் ஒவ்வொருடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் பிரயாசத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான்கு கர்த்தர் பிள்ளைகள், ஒரு வேளையிலே சூழ்நிலைகள் உங்களுக்கு வனாந்தரத்தை போல இருக்கலாம், உடைத்த பூமியை போல இருக்கலாம், தண்ணீரற்ற நிலத்தை போல இருக்கலாம். பயப்படாதீர்கள். வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிற தேவன், கற்பாறையில் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட வருகிறார். மரணமே அந்த உண்மை என்னையும் வேறு ஒன்றும் பிரிக்க கூட என்று சொன்னார். கீதாய் சொல்கிறார், மரணமோ வாழ்வோ சாவோ ராஜாவோட கூட நான் இருப்பேன். எத்தனை பேர் இந்த காலையில் சொல்ல முடியும்? என் ஆண்டவருக்கு நான் ஒரு நாள் பின்வாங்க மாட்டேன், ஆண்டவரை பதிலளிக்க மாட்டேன், ஆண்டவரை விட்டு நான் ஓடி போக மாட்டேன், சபையை விட்டு நான் ஓடி போக மாட்டேன், சாகிற வரை மரணம் வரை உண்மையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என் அன்பு கத்தளிப்பது வனாந்தர வாழ்க்கையிலே யோசித்து பாருங்க. வனாந்தரத்திலே இரக்கத்தை பார்க்கிறோம். ஆமென். அவன் இரக்கம் மன உருக்கம் நேடிய சாந்தம் மிகுந்த திருப்பள்ளது. என் அன்பு கத்தளிப்பது மனிதர்கள் வேண்டுமானால் உங்களுக்கு இறங்காமல் இருக்கலாம், உதவி செய்ய ஒருவர் முன்னே வராமல் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாது. அவர் தேவன், அவர் மட்டும் விலகுவதிலே உன்னை கைவிடவில்லை. இரக்கம் கிடைத்தது, அனாந்தரத்திலே இரக்கம் கிடைத்தது. அதே 2ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதை நீங்கள் இழந்தீர்களோ அதுக்கேற்ற பலனை ஆண்டவருக்கு தருவார். ஆண்டவருக்காக உழைக்கிறவர்கள், ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர்கள் ஒரு நாள் கைவிடப்பட்ட சரித்திரம் இல்லை. உங்கள் பிரயாசங்கள் ஒன்றும் பெருமையாக போகாத பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தேவன் நமக்கு தருவார். பல முதலாவது வனாந்தரத்தில் இரக்கம் கிடைத்தது, தயவு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய உண்மையை பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது
கர்த்தர் இடத்தை போய் சேர்கிற வரை அவருக்கு ஓய்வே இல்லை, ஓய்வும் இல்லை, தொய்வும் இல்லை. என் மகள் எனக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள், பாடுபடுகிறார்கள், அவமானத்தை சுமக்கிறார்கள், நிந்தையை சுமக்கிறார்கள், கஷ்டத்தை சுமக்கிறார்கள், எனக்காக உழைக்கிறார்கள் என்று ஆண்டவர் பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல, அதுக்கேற்ற இளைப்பாறுதலை தேவன் உனக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் என்பது சுகமான ஒரு வாழ்வு, உழைப்புக்கேற்ற பலன், உழைப்புக்கேற்ற உயர்வு. இளைப்பாறுதல் என்பது ஒரு மகிமையான ஒரு வாழ்வு, சுகமான ஒரு வாழ்வு. எவ்வளோ அழுதார்களோ, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ, எவ்வளோ பிரயாசப்பட்டாங்களோ அவ்வளவு இளைப்பாறுதல். ஆமென். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிறது. தாவீது வரவரை விழித்து அடைந்தான், உண்மை. அதே நேரத்தில் பிரச்சனைகளும் அவனுக்கு பெருகின, சத்துருக்களும் பெருகின, போராட்டங்களும் பெருகின. ஆனாலும் தாவீது தளர்ந்து போகவில்லை. கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொண்டார். கர்த்தர் மேல நம்பிக்கையில உறுதியாக இருந்தார், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். ஆண்டவர் விட்டு விலகவில்லை. அதே நேரத்தில் ஆண்டவரும் தாவீதை விட்டு விலகவில்லை, கைவிடவில்லை. கர்த்தர் கூடவே இருந்தார். ஆமென். காலையிலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கூடவே கர்த்தர் இருக்கிறார் விசுவாசி. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அவர் இல்லாமல் நமக்கு வாழ்வில்லை. வாழ்ந்தாலும் இயேசுதான், தாழ்ந்தாலும் இயேசுதான். நமக்கு வாழ்வு தருகிறது. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தர வாழ்க்கை, உபத்திரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, உஷ்ணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அடிக்கடியாக கலைத்து போகிற ஒரு வாழ்க்கை, சோர்ந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் அதே வனாந்தரத்தில் தான் தேவன் தன் ஜனங்களை 40 ஆண்டு காலம் அற்புதமாய் நடத்தினார், பத்திரமாய் நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் கர்த்தர் நடத்துவார். இன்றைய சூழ்நிலைகள் வனாந்தரத்தை போல காணப்பட்டால் சீக்கிரமாக கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை வைத்திருக்கிறார், இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். 3ஆம் வசனம் 33 பார்க்கிறோம். பூர்வ காலம் கர்த்தர் எனக்கு தரிசனையானார். யார் ஆண்டவரோடு கூட நடக்கிறார்களோ, ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, பிரயாசப்படுகிறார்களோ, அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இங்கே வனாந்தரத்தில் தரிசனம் உண்டானார். இதோ இயேசு ரூம்ல படுத்தணும் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசதியான ஒரு வாழ்க்கையில தங்கியிருக்கும் போதல்ல, கர்த்தருக்கு வனாந்தரத்திலே யார் ஆண்டவருக்காக உலகமாகிய வனாந்தரத்திலே யார் பாடுகளை, உபத்திரங்களை, சோதனைகளை சகிக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனங்களை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆத்துமாக்களை குறித்த தரிசனம், ஊழியத்தை குறித்த தரிசனம், தேசத்தை குறித்த தரிசனம். தரிசனம் இல்லாமல் ஊழியம் இல்லை. தரிசனம் இல்லாத ஊழியம் ஒரு நாள் வளர்ச்சி அடையாது, எழுச்சி அடையாது. தரிசனம் உள்ளவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாய் கட்டுகிறார்கள், ஆத்மாக்களை கொள்ள பொருளாய் சம்பாதிக்கிறார்கள். ஆகவே அன்பு கர்த்தருடைய தரிசனத்தை கண்டார்கள். அதே வசனம் சொல்கிறது, அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன். ஆமென். அல்லேலூயா. வனாந்தரத்தில் நேசிக்க யார் இருப்பாங்க?
அன்பு காட்ட யார் இருப்பாங்க? உறவுன்னு சொல்லிக்க யார் இருப்பாங்க? சொந்தம் சொல்லிக்க யார் இருப்பாங்க? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அடுத்து நாம் பார்க்கிறோம், யார் ஆண்டவருக்காக உபத்திரப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, நெருக்கப்படுகிறார்களோ அவர்களை என் ஆண்டவர் நேசிக்கிற தேவன். ஆமென். அன்பு கூறுகிற தேவன். அத்தனை சுதந்திரம். ஆண்டவருக்காக என் அன்பு சகோதரனை சகோதரி உழைக்கிறாயா, பாடுபடுகிறாயா, கஷ்டப்படுகிறாயா, நெருக்கப்படுகிறாயா, பயப்படாதே. என் ஆண்டவனை நேசிக்கிறார். என் ஆண்டவனில் அன்பு கூறுகிறார். அத்தனை சுதந்திரம். தேவனுடைய சிநேகம் விடையேற பெற்றது. அவருடைய நேசத்துக்கு அளவில் இவருடைய நேச குமாரன் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். என் நேசர் சாலமோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் கொண்டவர் என்று சொல்லி உன்னத பாட்டை நாம் பார்த்தோம். அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு, சிநேகம் மாயமானம் இல்லாத ஒரு சிநேகம். முதலாவது இரக்கத்தை பார்ப்பது, இரண்டாவது இளைப்பாறுதல், மூன்றாவது தரிசனம், நான்காவது அவருடைய அநாத சிநேகம். அநாதரத்தில் கர்த்தருக்காக அர்ப்பணித்தவர்கள், உழைக்கிறவர்கள், பாடுபடுகிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த காலவெளியிலே அன்பு சகோதரர்களே, உன்னையும் என் ஆண்டவர் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். சோர்ந்து போகாதீங்க, மனம் பலந்து போகாதீங்க. அநாதரத்தை போல் இருக்கிறதா? ஊழியர் அநாதரத்தை போல் இருக்கிறதா? குடும்ப சூழ்நிலை அநாதரத்தை போல் இருக்கிறதா? உடாய்ந்து போய் இருக்கிறீர்களா? கலைத்து போய் இருக்கிறீர்களா? என் அன்பு சகோதரனை சொல்லி ஆண்டவனுக்கு இரக்கத்தை வைத்திருக்கிறார். பயப்படாது. அவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். சுதந்திரம். தேவன் உனக்கு நல்ல தரிசனங்களை தருவார். தரிசனங்களை தந்து உன்னை ஓட வைக்கிறவர், நடத்துகிறவர், ராஜ்யத்தை கட்ட முடியாத தரிசனங்களை கட்ட உனக்குள்ளே ஏற்படுத்துவார். அவர் ஞானப்படுத்திக் தரிசனம் இல்லாத ஊழியம் வளர்ச்சடையார். தரிசனம் இல்லாத சகோதரன் சகோதரி ஒரு நாளும் ஆண்டவரையும் சாதிக்க முடியாது. தரிசனம் பெற்றவர்கள் தான் தேவனுக்காக எழுப்பி பிரகாசித்தார்கள், ராஜ்யத்தை கட்டினார்கள், அசைத்தார்கள் உலகத்தை. ஆமென். அல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்கிறோம், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஆமென். கர்த்தருடைய காருண்யம்